வருகிற 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்புதல் வழங்கப்பட்டது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பாகவும் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டமாக வீடுகளில் கணக்கெடுக்கும் பணி 2026 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடைபெறும் என்றும், 2ஆம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதம் நடைபெறும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நடந்திருக்க வேண்டிய கணக்கெடுப்பு மிக தாமதமாக மேற்கொள்ளப்படுகின்றன. நகராட்சி ஊராட்சி துறையில் பெரிய அளவிலான முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக அமலாக்கத்துறை ஆதாரங்கள் கொடுத்தும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். 2வது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். 2வது முறை. இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான திட்டத்தை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் காற்று மாசு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அப்பொழுது அவர் டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் காற்று மாசு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்றும், லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நுரையீரல் நோய்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர்களின் எதிர்காலம் அழிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். புற்றுநோயால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், காற்று மாசால் மக்கள் பாதிக்கப்படுவதை இந்த அவையில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் என கூறினார். Speaker sir, thank you for letting me raise this issue of pollution in our major cities. Most of our cities, major cities, are living under a blanket of poisonous air. Millions of children are getting lung disease. Their future is being destroyed. People are getting cancer. Older people are struggling to breathe. This is an interesting issue because I'm certain that there will be full agreement between the government and us on this issue. This is not this is not an ideological issue. This is, everybody in this house would agree that air pollution, the damage it is doing to our people, is something that we would like to cooperate on. உலகளாவிய அமைப்புகளால் வெளியிடப்படும் காற்று தரவரிசை பட்டியல் அதிகாரப்பூர்வமானது அல்ல என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பல்வேறு அமைப்புகளால் வெளியிடப்படும் உலகளாவிய காற்று தரவரிசை பட்டியல் அதிகாரப்பூர்வமானது இல்லை என்றும், உலக சுகாதார அமைப்பின் காற்று தர வழிகாட்டுதல்கள் ஆலோசனைகளாக மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன எனவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்தியா பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தரத்தை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே 12 மாசுபடுத்திகளுக்கான தேசிய சுற்றுப்புற காற்றுத்தர தரநிலைகளை நிறுவியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். கூடுதல் மகளிர் பயனடையும் பொருட்டு 2ஆம் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தும் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள், பயனடைந்த மகளிரின் அனுபவங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொண்டுள்ள அரசின் நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று மாலை 3 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. 2ஆம் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் கூடுதலாக சுமார் 25 லட்சம் மகளிர் பயன்பெற வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் நிகழ்வாக மாநில அளவில் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் 1996இல் அதிமுகவிற்கு என்ன தீர்ப்பளித்தார்களோ அதே தீர்ப்புதான் 2026இல் வழங்க இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தங்களது விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். 3வது நாளான நேற்றும் ஏராளமானோர் தங்களது விருப்ப மனுக்களை வழங்கினர். அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி தொடர்பாளர் லட்சுமி ராமச்சந்திரன் மயிலாப்பூர், தியாகராயா நகர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த தனது விருப்ப மனுவை வழங்கினார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஜெய் கணேஷ் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் பிரிவு தலைவர் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தனது விருப்ப மனுவை வழங்கினார். சிவக்குமார் ஆத்தூர், திருவள்ளூர் காங்கிரஸ் தலைவி ஜோதி சுதாகர் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கும், நல்லேந்திரன் திருச்சி வடக்கு தொகுதிக்கும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தங்களது விருப்ப மனுக்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, RSS தலைவர் மோகன் பகவத் 60 முறை வந்தாலும் தமிழகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது என கூறினார். விருப்ப மனு எல்லாரும் இது வரைக்கும் 100க்கு மேற்பட்டவர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த மாத இறுதிக்குள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எல்லா மாவட்டத்திலும் இது மாதிரி வாங்குறாங்க. ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் தமிழ்நாடு முழு வந்திருக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் புதிதாக துவங்கியுள்ள பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தமிழக ஆளுநர் ரவி திறந்து வைத்தார். சிறப்பு விழாவுக்கு வந்த ஆளுநர் ரவியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்தரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த நிகழ்வில் வேலு ஆசானுடன் 100க்கும் மேற்பட்ட பறை இசை கலைஞர்கள் பறை இசைத்தனர். இதன்பின் ஆளுநர் RN ரவி பறையை இசைத்தார். பின்னர் பண்பாட்டு மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி ஆளுநர் ரவி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர் பறை இசை பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்றும் பறை இசை குறித்து ஆய்வு படிப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த 1ஆம் தேதி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் சார்பிலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் தனித்தனியாக மதுரை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இந்து அமைப்புகளை சேர்ந்த ராமரவிக்குமார், சோலைக்கண்ணன் சார்பில் வழக்கறிஞர்கள் அருண் சுவாமிநாதன், நிரஞ்சன் S. குமார் ஆகியோர் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்தனர். மேலும் சில மனுக்களும் இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திருப்பரங்குன்றம் மலை தீப விவகாரத்தில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய நீதிபதிகள் அனுமதி மறுத்தனர். மேலும் உண்மையிலேயே பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருக்குமாறும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூர் சம்பவம் குறித்த மனுவை விசாரித்ததில் குழப்பம் நிலவியதாக தெரிகிறது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கரூர் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிராக தாவேகா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரணை நடத்தி வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு எவ்வாறு கரூர் தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்பது தொடர்பான அறிக்கையை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்த பின்பு
அது குறித்து விவாதிக்கலாம் என தெரிவித்தனர். எனவே சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பது தொடர்பாக நோட்டீஸ் பிறப்பிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முதலமைச்சர் வரலாறு படைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் வெளியே வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னியர்களுக்கான 10.5% உள்ளீடு ஒதுக்கீட்டை வலியுறுத்தியும் தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பாமக ராமதாஸ் தரப்பு செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் பங்கேற்க உள் ஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இப்போராட்டம் நடைபெற்ற நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என 4 மாவட்டங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள் ராமதாஸ் தலைமையிலான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பேசிய மருத்துவர் ராமதாஸ், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என அனைத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள 324 ஜாதிகளும் முன்னேற வேண்டும் என்றுதான் போராட்டங்களை முன்னெடுத்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 324 சமூகங்களும் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாவற்றிலும் 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், படிக்க வேண்டும். பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். தலைநகர் சென்னையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட தலைநகர்களிலும் சமூக நீதிக்கான மாபெரும் ஆர்ப்பாட்ட அறப்போராட்டம் சென்னையில மருத்துவரையா தலைமையில. பொதுவா சமூக நீதியினுடைய பிறப்பிடம் என்றும் சமூக நீதியினுடைய தொட்டில் என்றும் போற்றப்படுவது தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில தான் சமூக நீதிக்கு அடிப்படையே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஒவ்வொரு சாதியிலேயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கண்டறிய முடியும். அதில ஒவ்வொரு சாதியிலேயும் நலிந்த பிரிவினர், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்று கண்டறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்கான அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்க, அதே மாதிரி ஒவ்வொரு சாதியிலும் நலிந்த பிரிவினர் மேம்படுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்துங்கிறது ஒரு கோரிக்கை. அப்புறம் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறாம 5 ஆண்டுகளாக போகுது, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. அதனால தமிழக அரசு, குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது என்பது மிக முக்கியமான கோரிக்கை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம், தனியார் மயத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதால் வெளிமண்டலத்திலிருந்து தூய்மை பணியாளர்களை வரவழைத்து பணிகள் செய்யப்பட்டன. இதற்கிடையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் கோரியும் சட்டவிரோத பணி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போலீசார் தூய்மை பணியாளர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி அழைத்து சென்று அருகிலுள்ள மண்டபத்தில் தங்க வைத்தனர்.